புதுச்சேரியில் பைனான்சியரிடம் உதவி கேட்பது போல் நடித்து பணம் நகைகளை கொள்ளையடித்து சென்ற ராமநாதபுரம் பரமக்குடியை சேர்ந்த இருவரை முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் கைது செய்தனர். ஊட்டி மேட்டுப்பாளையத்தை சேர்ந்தவர் ஜோதி முதலியார்பேட்டை நூறடி சாலையில் வாடகை வீட்டில் தங்கி ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். கடந்த 25ஆம் தேதி நள்ளிரவு ஜோதி வீட்டின் அருகே காருடன் நின்றிருந்த 2 பேர் தாங்கள் மதுரையை சேர்ந்தவர்கள் என்று அறிமுகம் செய்து கொண்டு மதுரை செல்ல வேண்டும் என்றும் இப்பொழுது தங்கள் செல்ல முடியாததால் இரவு தங்குவதற்கு உதவி செய்யுமாறு ஜோதியிடம் கேட்டுள்ளனர். இதனை நம்பிய ஜோதி தன்னுடைய வீட்டில் தங்கிக் கொண்டு காலையில் செல்லுங்கள் என அழைத்து சென்றார். வீட்டின் மொட்டை மாடியில் படுத்தால் கொசு கடிக்கும் என கூறி தனது வீட்டின் ஹாலில் இருவரையும் படுக்க சொல்லிவிட்டு ஜோதி தனது அறைக்கு சென்று படுத்தார். மறுநாள் காலையில் ஜோதி எழுந்து பார்த்தபோது மேசையில் வைத்துவிட்டு சென்ற தனது 3 சவரன் தங்க நகை, ரூபாய் 50,000 பணம், ஸ்மார்ட் வாட்ச், மொபைல் போன் காணாமல் போனது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து ஜோதி அளித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் அருகில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை சேர்ந்த சபரி, சந்திரசேகர் ஆகிய இருவரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து பணம், நகை மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வில்லையனூர் அடுத்த தொண்டமானத்தம் பகுதியில் போதை தலைக்கேறியதால் வழி தெரியாமல் திருடிய வீட்டிற்கே திரும்பி வந்த பிரபல கொள்ளையனை தர்ம அடி கொடுத்து பொதுமக்கள் காவல்துறையில் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லையனூர் அடுத்த தொண்டமானத்தம் பள்ளிக்கூட வீதியைச் சேர்ந்தவர் லோகநாதன். இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டின் கதவை உடைத்து பணம் மற்றும் நகைகள் திருட்டு போயிருந்தது. புகாரின் பேரில் வில்லியனூர் காவல்துறையினர் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டதில் கடலூர் நெல்லிக்குப்பம் அடுத்த முள்ளிக்கிராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த அறிவழகன் என்பது தெரியவந்தது. இவர் மீது நெல்லிக்குப்பம் காவல் நிலையத்தில் 10க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்கும், ஆரோவில் காவல் நிலையத்தில் 6, கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் 4 கொள்ளை வழக்குகள் உள்ளது என்பது தெரியவந்தது. இதனிடையே இரவு சுமார் 8 மணிக்கு கொள்ளையன் அறிவழகன் திருடிய வீட்டிற்கு மீண்டும் வந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் மதியம் வீட்டின் பூட்டை உடைத்து திருடிவிட்டு மீண்டும் அதே இடத்திற்கு வந்துள்ளதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அவனை சுற்றி வளைத்த அங்கிருந்த இளைஞர்கள் சரமாரியாக தாக்கி பிடித்து வைத்திருந்தனர். மது போதையில் இருந்த அறிவழகன் வீட்டில் நகை மற்றும் பணத்தை திருடிவிட்டு அதிக மதுவை குடித்துவிட்டு வீட்டிற்கு செல்ல வழி தெரியாமல் வந்த பாதையிலேயே திரும்பி வந்தது தெரியவந்தது. இதுகுறித்து வில்லியனூர் காவல்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்ததுடன் அங்கு வந்த சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான காவல்துறையினர் கொள்ளையன் அறிவழகனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் மேற்கண்ட தகவல்கள் தெரியவந்தது. பள்ளி ஆசிரியர் லோகநாதன் வீட்டில் திருடிய 37,000 பணம் மற்றும் கவரிங் நகைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கொள்ளையன் அறிவழகன் ஓட்டி வந்த பைக்கும் கடலூர் பகுதியில் திருடியது என்பது தெரியவந்தது. புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 3 பேரிடம் 3,42,000 பணத்தை மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் மீனாட்சி. இவரிடம் மர்ம நபர் டெலிகிராம் மூலம் பேசி ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிகம் லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினார். அதை நம்பிய அவர் தனது வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 1,33,000 பணத்தை அனுப்பியுள்ளார். மேலும் லாவண்யா என்பவரிடம் மர்ம நபர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலம் அதிகம் முதலீடு செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பிய அவர் ரூபாய் 22,000 பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் நந்தகுமார் என்பவரிடம் ரூபாய் 1,87,000 பணத்தை ஆன்லைன் மூலம் மோசடி செய்துள்ளனர். இவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிக்கு மது பாட்டில்களை கடத்த முயன்ற பெண் உட்பட 2 பேரை கைது செய்த காவல்துறையினர்
அவர்களிடம் இருந்து ரூபாய் 15,000 மதிப்புள்ள மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் இருந்து மயிலம் செல்லும் சாலையில் சேதராப்பட்டு காவல்துறையினர் அதிகாலை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரியில் இருந்து மயிலம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த இருவரை சந்தேகத்தின் பேரில் மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் மது பாட்டில்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் ராணிப்பேட் மாவட்டம் சோளிங்கபுரம் புள்ளிவளம் பகுதியைச் சேர்ந்த ராஜி, லட்சுமி என்பதும் இவர்கள் அடிக்கடி புதுச்சேரிக்கு வந்து மது பாட்டில்களை வாங்கிச் சென்று அவர்களின் ஊர்களில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதும் தெரியவந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 15,000 மதிப்புள்ள மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திருக்கனூர் ஏரிக்கரை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருக்கனூர் ஏரிக்கரை பகுதியில் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு சிலர் கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருப்பதாக திருக்கனூர் காவல்துறையினருக்கு தகவல் வந்தது. இதனை அடுத்து திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா மற்றும் காவல்துறையினர் அப்பகுதிக்கு சென்று சந்தேகப்படும்படி நின்றிருந்த 2 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் விழுப்புரம் மாவட்டம் பாதராபுலியூர் பகுதியைச் சேர்ந்த ஐயனார், மணிகண்டன் என்பது தெரியவந்தது. மேலும் அவர்களிடம் சோதனை நடத்தியதில் மொத்தம் 100 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், ரூபாய் 1,200 மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பான் மசாலா, ஹான்ஸ், பீடி உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 2 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்த கஞ்சா பொட்டலங்கள், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் போன்றவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் பள்ளி மாணவர்களுக்கு அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை இருசக்கர வாகனம் மூலம் விற்பனை செய்து கொண்டிருந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் இரவு காமராஜர் சாலையில் பள்ளி மாணவர்களுக்கு அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை செய்ததில் சாலையில் இருசக்கர வாகனம் மூலம் பள்ளி மாணவர்களுக்கு புகையிலை பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை செய்ததில் அவர்கள் காரைக்காலைச் சேர்ந்த சுரேஷ் பாபு, முகமது அப்துல் கரீம் என்றும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடம் இருந்த 60,000 மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் நள்ளிரவில் வீட்டின் முன்பு உள்ள வாகனங்களில் இளைஞர் ஒருவர் பெட்ரோல் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் நள்ளிரவில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களில் தொடர்ந்து பெட்ரோல் திருட்டு போகும் சம்பவங்கள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் நள்ளிரவில் இளைஞர் ஒருவர் வாகனங்களில் பெட்ரோல் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளில் நள்ளிரவில் பைக்கில் வரும் இளைஞர் ஒருவர் தான் வந்த பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு யாராவது இருக்கின்றார்களா என நோட்டமிட்டுள்ளார். பின்னர் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களில் பெட்ரோலை திருடிக் கொண்டு மீண்டும் பைக்கில் செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. இது மட்டுமல்லாமல் அப்பகுதியில் அடிக்கடி இருசக்கர வாகனங்கள் திருட்டு போகும் சம்பவங்களும் நடைபெற்று வந்துள்ளது. எனவே அப்பகுதியில் இரவு நேரங்களில் காவல்துறையினர் ரோந்து பணியினை தீவிரப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. காரில் அழைத்துச் சென்று மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அரசு பள்ளி தமிழ் ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சோலை நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரியில் மேலும் ஒரு பள்ளி மாணவி பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அடுத்த கல்மண்டபம் அரசு உயர்நிலைப் பள்ளி பயிற்சி பெற்ற பட்டதாரி தமிழ் ஆசிரியர் கிருஷ்ணசாமி அப்பகுதியில் உள்ள வேறு ஒரு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் எழுந்தது. காரில் வீட்டிற்கு அழைத்து செல்வதாக மாணவியை கூப்பிட்டு சென்று பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து அதிர்ச்சியடைந்த மாணவி பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். பெற்றோர்கள் நேரடியாக கல்வித்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். இதனை விசாரித்த கல்வித்துறை அதிகாரிகள் கிருஷ்ணசாமி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்தனர். இதனையடுத்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பங்குச் சந்தையில் முதலீடு செய்தால் அதிகம் பணம் சம்பாதிக்கலாம் என மூதாட்டியிடம் 39,91,000 மோசடி செய்த குற்றவாளியை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த கிரிஜா இவருக்கு கடந்த 6ஆம் தேதி பேஸ்புக்கில் விளம்பரம் ஒன்று வந்தது. அதில் ஒரு நாளைக்கு 10,000 முதல் ரூபாய் 30,000 வரை சம்பாதிக்கலாம் என இருந்தது. இந்நிலையில் ரூபாய் 3,000 பணம் முதலீடு செய்தால் கமிஷன் தொகையுடன் ரூபாய் 3,300 கிடைக்கும் என ஆசையில் தொடர்ந்து அவர் படிப்படியாக தவணை முறையில் தனது வங்கிக் கணக்கில் இருந்து ஆன்லைன் மூலம் மொத்தம் ரூபாய் 35,91,000 பணத்தை அனுப்பியுள்ளார். அதன்பின் அவர் அனுப்பிய பணத்தை எடுக்க முயன்றபோது பணம் எடுக்க முடியாமல் போனது. தொடர்பு கொண்ட நபர்களிடம் இருந்து எந்த பதிலும் வராததால் போலியான நிறுவனம் என அவர் ஏமாற்றமடைந்தார். மூதாட்டி புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் SP பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 5 பேரிடம் ரூபாய் 4.38 லட்சம் பணம் மோசடி செய்தவர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் மனோஜ்குமார். இவரது மொபைல் போனில் பேசிய மர்ம நபர், உங்களுக்கு குரியர் வந்துள்ளது, அதற்கான அவரது மொபைலுக்கு வந்த OTP எண்ணை பெற்று அவரது வங்கி கணக்கில் இருந்த ரூபாய் 25,000 அபேஸ் செய்துள்ளார். அதேபோன்று கோபிநாத் என்பவரிடம் அதிக லாபம் பெறலாம் என கூறி ரூபாய் 35,000 பகுதி நேர வேலை என கூறி ரூபாய் 1,16,000, பிரியா என்பவரிடம் ரூபாய் 1,42,000, ஜான் கென்னடி என்பவரிடம் கனடாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 1,20,000 பெற்று மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் SP பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.